வணக்கம். கடகம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை வெளியில காட்டாமல் சுமந்த வாழ்க்கை உங்களுக்கு வந்திருக்கும். எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை ஏமாற்றங்களை நீங்கள் சந்தித்தாலும், அதை வெளியில காட்டிக்கொள்ளாமலும் தன் குடும்பமும் பிள்ளைகளும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு நடிகனை போலவே வாழ்ந்த வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையாகவே இருந்திருக்கும். நெஞ்சில பெரிய பாரத்தையும் சுமந்து கொண்டு, முகத்தில் புன்னகையை தேக்கி கொண்டும் நீங்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை ஒரு தபசுக்கு சமமான ஒரு வாழ்க்கையாகவே இருந்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. எனக்கு எல்லாம் தெரியும், நான் பார்த்து கொள்கிறேன் என்று மற்றவங்களுக்கு நீங்கள் தைரியம் சொல்லிவிட்டு உங்களுக்குள்ள அமைதியாகவும் நொறுங்கி போகக்கூடியவர்களாகவும் நீங்கள் இருந்திருப்பீங்க. உங்களுடைய இந்த மறைமுக போராட்டமும் வெளியில காட்டாத கஷ்டம்தான் கடகம் ராசியோடைய உண்மையான தியாகத்தோடைய உச்சக்கட்ட சான்றாக இருந்து வந்திருக்கும் வாழ்க்கையில. வாழ்க்கையின் மிகப்பெரிய கதையே பல கஷ்டங்களை யாருக்கும் தெரியாமல் சுமந்து வருவதுதான் ஆகும். குடும்பத்திற்காக நீங்கள் எவ்வளவுதான் கவலைப்பட்டாலும் அதை வெளியில காட்டாமல் இருந்திருப்பீங்க. பண பிரச்சனை இருந்தாலும் மற்றவங்களுக்கு தெரியாமல சமாளித்தும் வருவீங்க. உறவுகளில் ஏற்படக்கூடிய காயங்களை சிரிப்பின் பின்னால மறைத்தும் வைத்திருப்பீர்கள் நீங்கள். உங்களுடைய மனம் உடைந்திருந்தாலுமே குடும்பத்தினருக்கு தைரியமும் கொடுத்திருப்பீங்க. நான் சோர்ந்து விட்டேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டிய நேரத்திலும் மற்றவர்களுக்கு நீங்கள் ஆதரவாக நிற்க வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு பல முறை வந்திருக்கும். இதனாலேயும் உங்களை சுற்றி இருந்தவங்க உங்களுடைய உண்மையான சுமையை புரிந்து கொள்ளாமல் இருந்திருப்பாங்க. நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியமாகவே உங்களுடைய வாழ்க்கையில இருந்து வந்திருக்கும். நான் உங்களை சோதித்த சூழ்நிலைகள் எல்லாமே உங்களை பார்த்தீங்கன்னா மிகவும் பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய ஒன்றாகவே இருந்து வந்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலேயேவும். அது கூடவே தான் உங்களுக்கு நீங்கள் எவ்வளவு உங்களுடைய மனதிலும் உங்களுடைய வெளிப்புறத்திலுமே எவ்வளவு கஷ்டங்கள் இருந்து வந்தாலுமே நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா மற்றவங்களிடம் வெளியில காட்டாம ஒரு சுமந்து கொண்டு வரக்கூடிய வாழ்க்கையை தான் நீங்கள் எப்போதுமே வாழ்ந்து வரக்கூடிய ஒரு நபராகவே உங்களுடைய சுற்று வட்டாரத்திலும் சரி எல்லா இடத்துலையுமே இருந்து இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு உங்களுடைய ஒரு சக்தியாகவும் இருந்து வந்திருப்பீங்க. மற்றவங்களுக்கு நீங்கள் ஒரு ஒரு துணையாகவுமே சந்தோஷப்படுத்துபவராகவுமே நீங்கள் இருந்து வந்திருப்பீங்க. அவங்க எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும். ஆனால் உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் வெளியில மிக தைரியமாகவும் உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்கள் நொறுங்கி போகக்கூடிய ஒரு மனிதராகவே உங்களுடைய வாழ்க்கையில இருந்து வந்திருப்பீங்க. நீங்கள் எப்போதுமே தன் குடும்பமும் பிள்ளைகளும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே நீங்கள் ஒரு நடிகனை போல வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையுமே உங்களுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டே வந்திருக்கும். உங்கள் வாழ்க்கையில நீங்க அந்த வாழ்ந்த வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு தபசிக்கு சமமான ஒரு வாழ்க்கையை தான் நீங்கள் எப்போதுமே வாழ்ந்து வரக்கூடிய ஒரு மனிதராகவே இருந்து வரக்கூடிய நிலையுமே உங்களுடைய வாழ்க்கையில இருந்து வந்திருக்கும். உங்களுக்கு எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் சரி, இல்லை நீங்கள் எவ்வளோ ஏமாற்றங்களை நீங்கள் சந்தித்தாலுமே அதை நீங்கள் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் உங்களுடைய மனதிற்குள்ளேயே நீங்கள் போட்டு வைத்து கொண்டு தான் இருந்து வந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதராகவே நீங்கள் எப்போதுமே இருந்து வந்திருப்பீங்க. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்க போயின. கடகம் ராசிக்காரங்களுக்கு இனி வரப்போகும் நாட்கள்ல அதிர்ஷ்டம் தொடர்ந்து கை கொடுக்கக்கூடிய நாட்கள் இனி வரப்போகின்றன. பாக்கியஸ்தானாதிபதியின் பூரண அருளால இனி நீங்கள் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலுமே அதுல அதிர்ஷ்டத்துடைய பங்கு நிறைவாகவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க போகின்றன. குறைவான உழைப்பிலேயே நிறைவான பலன்களையும் லாபத்தையும் அறுவடை செய்வீங்க. எதிர்பாராத பண வரவும் பரிசு பொருட்களும் சொத்துக்கள் சேருதலும் மற்றும் வேலை வாய்ப்புகள்ல முன்னுரிமை என அதிர்ஷ்ட தேவதை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கதவை தட்டப் போகிறார். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு கடைசி நேரத்துல உங்களுக்கு சாதகமாகவும் முடிவடைய போயின்றன. இந்த அதிர்ஷ்ட காற்றுதான் உங்களுடைய வாழ்வின் அனைத்து துறைகளும் வெற்றியை மட்டுமே தேடித்தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பாகவுமே இருக்க போயின்றன. உங்க வாழ்க்கையில பல முயற்சிகள் செய்துமே சரியான நேரத்துல நல்ல பலன் கிடைக்காமலும் நீங்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கக்கூடிய ஒரு மனிதராகவே இருந்து வந்திருப்பீங்க. ஒரு காரியம் கைகூடும் என்று நீங்கள் நினைத்தால் கடைசி நேரத்துல தடையும் ஏற்பட்டு இருக்கும். எதிர்பார்த்த உதவியும் கிடைக்காமல போயிருக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு வந்திருக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய அருகில வந்து சில காரணங்களால தவறி போகக்கூடிய நிலையுமே உங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம். இனிமேல் அந்த நிலை எல்லாமே உங்களுக்கு மெல்ல மெல்ல மாற தொடங்க போயின்றன. வாழ்க்கையில நீண்ட நாட்களாக காத்திருக்கக்கூடிய நல்ல திருப்பங்கள் தான் உங்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக உருவாக்கக்கூடிய காலமாக எந்த ஒரு காலம் உங்களுக்கு அமைய போகின்றன. உங்களுடைய முயற்சியும் உழைப்பும் மற்றும் சரியான முடிவுகளுடன் நீங்கள் நல்ல வாய்ப்புகள் இணையும் போதுதான் முன்னேற்றத்துடைய பாதை உங்களுக்கு தெளிவாகவே தெரிய தொடங்க போகின்றன. இதுவரை தாமதமாக இருந்த காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு வேகம் பெறும். நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூட போகின்றன. ஒரு சிறிய வாய்ப்பு கூட உங்களுடைய வாழ்க்கையில
உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்திற்கான தொடக்கமாகவே அமையக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பாகவும் இருக்கின்றன. தொழில் மற்றும் வேலை தொடர்பான விஷயங்கள்ல புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களா முயற்சி செய்து வந்த காரியத்துல நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய திறமையை சரியான நபர்கள் கவனிக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்கப்படுகிறது. இதுவரை அங்கீகாரம் கிடைக்காமல் இருந்த உழைப்பிற்கு இனிமேல் பாராட்டக்கூடிய மரியாதையும் கிடைக்கக்கூடும். புதிய மனிதர்களுடைய அறிமுகம் மூலியமா நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்து எதிர்பாராத ஆதரவு உங்களுக்கு கிடைக்க கூடப்படுகின்றன. பணவரவு விஷயத்திலும் நிலையான முன்னேற்றம் ஏற்பட்டு சேமிப்பை அதிகரிப்பதற்கான சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்கப்படுகின்றன. நீண்ட நாட்களா நிலுவையில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை நோக்கி தான் நகரப்படுகின்றன. குடும்ப வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சியான மாற்றங்கள் உருவாக்க கூடப்படுகின்றன. வீட்டில் அமைதி எல்லாமே அதிகரித்து குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் துணையாகவும் நிற்க போறாங்க. கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய புரிதலும் இனி வரப்போகும் நாட்களை வலுவடையக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாட்களாக இருக்க போகின்றன. குழந்தைகளுடைய முன்னேற்றம் தான் உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்றாகவே இருக்க போகின்றன. பெற்றோருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு மன உறுதியும் அளிக்கக்கூடும். வீடு தொடர்பான நல்ல செய்திகள் அல்லது குடும்பத்துல நடைபெற உள்ள சுப நிகழ்ச்சிகள் போன்றவை தான் உங்களுடைய மனதை மகிழ்ச்சியடையும் செய்யக்கூடும். இதுவரை கவலையாக இருந்த சில விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கும் போது வாழ்க்கை பற்றிய உங்களுடைய நம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாட்கள் இருக்க போகின்றன. இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக ஆராய்ந்து பயன்படுத்தினாலேயும் அவை நீண்ட கால நன்மையை அளிக்கக்கூடிய ஒரு பயனுள்ள பயனுள்ள வசதிகளாகவே இருக்க போகின்றன. அதிர்ஷ்டம் என்பது முயற்சி இல்லாமல் கிடைக்கக்கூடிய ஒன்றாக இல்லை என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை உங்களுடைய உழைப்பாலையும் திறமையாலையும் சிறப்பாக நீங்கள் பயன்படுத்தினாலே அதுவே வெற்றியாக மாறக்கூடிய ஒன்றாக இருக்க போகிறது. புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கு முன்பு திட்டமிடுங்கள். அப்பண விஷயங்களிலும் அவசர முடிவுகளை தவிர்த்து நம்பகமான தகவல்களை நீங்கள் அடிப்படையாக கொண்டு செயல்படுங்கள். குடும்பத்தினருடைய ஆலோசனைகளையும் கவனியுங்கள். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல முடிவும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு அடித்தளமாக அமையக்கூடிய ஒன்றாக இனி வரப்போகும் நாட்களில் இருக்க போகின்றன. ஆன்மீக நம்பிக்கையுடன் இருப்பவங்களுக்கு திங்கட்கிழமைகளை நீங்கள் சிவபெருமானை வழிபடுவதும் அம்மன் சன்னதியில விளக்கேற்றி மன அமைதிக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்வதும் தான் உங்களுடைய மன நிறைவை தரக்கூட ஒன்றாக இருக்க போகின்றன. பெற்றோர் மற்றும் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதுதான் உங்களுடைய நம்பிக்கையை மேலுமே வலுப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்க போகின்றன. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பாகவும் இருக்க போகின்றன. தொழில் மற்றும் வேலை தொடர்பான விஷயங்கள்ல புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களா முயற்சி செய்து வந்த காரியத்துல நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய திறமையை சரியான நபர்கள் கவனிக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்கப்படுகிறது. இதுவரை அங்கீகாரம் கிடைக்காமல் இருந்த உழைப்பிற்கு இனிமேல் பாராட்டக்கூடிய மரியாதையும் கிடைக்கக்கூடும். புதிய மனிதர்களுடைய அறிமுகம் மூலியமா நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்து எதிர்பாராத ஆதரவு உங்களுக்கு கிடைக்க கூடப்படுகின்றன. பணவரவு விஷயத்திலும் நிலையான முன்னேற்றம் ஏற்பட்டு சேமிப்பை அதிகரிப்பதற்கான சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்கப்படுகின்றன. நீண்ட நாட்களா நிலுவையில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை நோக்கி தான் நகரப்படுகின்றன. குடும்ப வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சியான மாற்றங்கள் உருவாக்க கூடப்படுகின்றன. வீட்டில் அமைதி எல்லாமே அதிகரித்து குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் துணையாகவும் நிற்க போறாங்க. கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய புரிதலும் இனி வரப்போகும் நாட்களை வலுவடையக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாட்களாக இருக்க போகின்றன. குழந்தைகளுடைய முன்னேற்றம் தான் உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்றாகவே இருக்க போகின்றன. பெற்றோருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு மன உறுதியும் அளிக்கக்கூடும். வீடு தொடர்பான நல்ல செய்திகள் அல்லது குடும்பத்துல நடைபெற உள்ள சுப நிகழ்ச்சிகள் போன்றவை தான் உங்களுடைய மனதை மகிழ்ச்சியடையும் செய்யக்கூடும். இதுவரை கவலையாக இருந்த சில விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கும் போது வாழ்க்கை பற்றிய உங்களுடைய நம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாட்கள் இருக்க போகின்றன. இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக ஆராய்ந்து பயன்படுத்தினாலேயும் அவை நீண்ட கால நன்மையை அளிக்கக்கூடிய ஒரு பயனுள்ள வசதிகளாகவே இருக்க போகின்றன. அதிர்ஷ்டம் என்பது முயற்சி இல்லாமல் கிடைக்கக்கூடிய ஒன்றாக இல்லை என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை உங்களுடைய உழைப்பாலையும் திறமையாலையும் சிறப்பாக நீங்கள் பயன்படுத்தினாலே அதுவே வெற்றியாக மாறக்கூடிய ஒன்றாக